வெல்கம் டு ஏபிசி நாலேஜ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 1 யூனிட் 3 அல்ஜிப்ராவில் உள்ள எக்ஸசைஸ் 3.2 7 சம் பார்க்கலாம். சிம்பிளிஃபை ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் z plus 3x minus 5y plus 7z minus 14x plus 7y minus 6z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? x plus y minus z ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து 3x மைனஸ் 5y ப்ளஸ் 7z அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அடுத்து மைனஸ் 14x ப்ளஸ் 7y மைனஸ் 6z அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபையை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராக்கெட்லாம் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் எழுதிடணும். ஓகேங்களா? ப்ராக்கெட்டில் எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். இங்கே என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட், அடுத்து என்ன வரும்? கரெக்ட். ப்ளஸ் 3x மைனஸ் 5y ப்ளஸ் 7z மைனஸ் 14x ப்ளஸ் 7y மைனஸ் 6z. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் தனியாக எழுத போகிறோம், ஒய் டேர்ம்ஸ்லாம் தனியாக எழுத போகிறோம், இசட் டேர்ம்ஸ்லாம் தனியாக எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே எக்ஸ் டேர்ம்ஸ் என்ன இருக்குது? கரெக்ட். எக்ஸ்னு ப்ளஸ் அடுத்து இங்கே 3x வந்துருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் அப்புறம் இந்த 3x, அடுத்து என்ன வந்திருக்கு? இந்த 14x வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 14x இதை எழுதிட்டு தனியாக ஒரு ப்ராக்கெட் போட்டலாம். அடுத்து நம்ம ஒய் எழுதலாம். ஒய்க்கு என்ன எழுதியிருக்கா? ஃபர்ஸ்ட் ஒய் மைனஸ், நான் டிக் பண்ணியிருக்கேன் ஒய்யெல்லாம், ஒய் கரெக்ட், ஒய் மைனஸ் 5y ப்ளஸ் 7y, இது ஒய். அடுத்து இசட்டோடது பார்க்கலாம். இசட்டோடது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இசட்டோட நான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மைனஸ் இசட் வந்திருக்கு, ப்ளஸ் அப்புறம் இந்த 7z வந்திருக்கு. அடுத்து என்ன வந்திருக்கு? கரெக்ட், மைனஸ் 6z, இது வந்து இசட்டோட டேர்ம். ஓகேங்களா? இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை சால்வ் பண்ணலாம். இந்த எக்ஸ் இருக்க இடத்துல இங்கே என்ன வரும்? கரெக்ட். எக்ஸ் பின்னாடி எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? கரெக்ட், 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 ப்ளஸ் 3 மைனஸ் 14x. ஓகேங்களா? இது எக்ஸ். அடுத்து ஒய் வந்து 1 மைனஸ் 5, அடுத்து மைனஸ் 7y. அடுத்து இசட் ப்ளஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 7 ப்ளஸ் அடுத்து என்ன வந்திருக்கு? கரெக்ட், 6z அப்படின்னு வந்திருக்கா? இப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்ட், இங்கே 1. அடுத்து என்ன பண்ணால் இதை சால்வ் பண்ண போகிறோம். 3 + 1 என்ன? கரெக்ட், 4. அப்போ 4 மைனஸ் 14 என்ன? பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பர் நம்ம மைனஸ் பண்ணோம். இங்கே சின்ன நம்பர் தான் ஃபர்ஸ்ட் இருக்குன்னா மைனஸ் என்ன வந்துடும்? மைனஸ் 10x வந்துடும். அடுத்து இங்கே என்ன வரும்னா என்ன வரும்? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்ட், 5 + 1 என்ன? 5ல் 1 போச்சுன்னா என்ன? 4. இங்கே 4, இங்கே 7 இருக்குது. இப்போ 7 + 4 என்ன? 7 அடுத்து 8, 9, 10, 11. அப்போ இங்கே 11y வந்துருமா? மைனஸ் 11y. அடுத்து என்ன வரும்? இங்கே என்ன வருது? 7 + 6 என்ன? 6 + 6 12, 12 + 1 13, அப்படி 13, 1 14. இப்போ 14z அப்படின்னு போட்டிங்கன்னா அது தப்பு. தட் இஸ் a wrong மெத்தட். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 + 6 என்ன?
12. 12 plus 1 என்ன 13. ஓகேங்களா 6 plus 6 12. 6 plus 6 12 ப்ளஸ் இந்த 7 நான் வந்து 6ஆக தான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அப்போ இங்கே ஒன்று எடுத்தோன்னா இங்கே 13 வரும். அது 13 இங்கே -1 இருக்கனால இங்கே -1 பண்ணிட்டா அப்போ என்ன ஆகிடும் கரெக்ட். ப்ளஸ் 12 இஸ் அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.